வணக்கம் மகளே. நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 36 கேட்கலாமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல வர எல்லா காதல் கதைகளையும் நீங்க கேட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். மறக்காம அதுக்கு அப்புறமா என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க கேட்ட கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க. கதைக்குள்ள போலாமா? நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 36. ஆதித்யனை பற்றி வாசுவும் ராகவனும் பேசிக் கொண்டிருக்க அவன் யார் என்று ருத்ரமூர்த்தி கேட்டார். வாசுவும் ஆதித்யனை பற்றி கூற வாயெடுக்க சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டான் ராகவன். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த சமயம் சஞ்சய் அந்த அறைக்குள் நுழைய அங்கு நின்றிருந்த ருத்ரமூர்த்தியை பார்த்த சஞ்சயும், பெரியப்பா எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு என்றபடியே ருத்ரமூர்த்தியின் பக்கம் வந்தான் சஞ்சய். நல்லா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்க என்று ருத்ரமூர்த்தி கேட்க, நல்லா இருக்கேன் பெரியப்பா, இவ்வளவு நாளா எங்களெல்லாம் மறந்துட்டீங்கல்ல என்று சஞ்சய் சொல்ல, அவனின் தோள்களை இரு கைகளால் பிடித்து கொண்டு ருத்ரமூர்த்தியோ, அப்படியெல்லாம் இல்லப்பா, உங்களை எப்படி நான் மறப்பேன் என்றபடியே தன் தம்பியின் மகனை அணைத்துக் கொண்டார் ருத்ரமூர்த்தி. அந்த சமயம் மருத்துவர் அந்த அறைக்குள் நுழைய, ஐசியூல இத்தனை பேர் இருக்கக்கூடாது சார் என்றார் மருத்துவர். அங்கிருந்த அனைவரையும் பார்த்து ராகவனை பரிசோதித்தார் மருத்துவர். ராகவனை பரிசோதித்து டாக்டர் முடித்ததும், டாக்டர் என் பையனுக்கு சீக்கிரம் சரியாகணும், அவன் ஹெல்த் இப்ப எப்படி இருக்கு என்று ருத்ரமூர்த்தி கேட்க, நீங்க நீங்க அவருக்கு என்ன வேணும் என்றார் மருத்துவர். அவன் என்னோட பையன்தான், நான் உன்னோட அப்பா ருத்ரமூர்த்தி ஐபிஎஸ் என்று ருத்ரமூர்த்தி சொல்ல, சார் நீங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பத்தி நான் நிறைய நியூஸ் கேட்டிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். பட் இப்போதான் உங்களை நேர்ல பாக்குறேன். ஹவ் ஆர் யூ சார் என்றார் மருத்துவர். ஐ எம் ஃபைன். ராகவன் ஹெல்த் கண்டிஷன் பத்தி சொல்லவே இல்லையே என்று ருத்ரமூர்த்தி கேட்க, அவரோட கால் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு, கையிலையும் தான். ஸோ ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சிருக்கோம். எப்படியும் அவர் எழுந்து நடக்க 20 days ஆகும் சார். மற்றபடி அவர் ஓகே தான் சார் என்று மருத்துவர் சொல்ல, ஓகே என்றார் ருத்ரமூர்த்தி. ருத்ரமூர்த்திக்கு ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்று கனவு இருந்தது. கஷ்டப்பட்டு பல போராட்டங்களுக்கு இடையில் ஐபிஎஸ் ஆனார் ருத்ரமூர்த்தி. அவர் கல்லூரி படிக்கும் போது லதாவை காதலித்தார். லதாவிற்கு போலீஸ் என்றாலே பிடிக்காது. இருந்தாலும் ருத்ரமூர்த்தியின் போலீஸ் ஆசையை தடுக்கவில்லை லதா. ஐபிஎஸ் வேலையில் சேர்ந்த 5 வருடத்தில் பெயரையும் புகழையும் சம்பாதித்தார் ருத்ரமூர்த்தி. ருத்ரமூர்த்தி காக்கி உடையில் நடந்து வந்தால் பார்ப்பவர்களுக்கு மயிர்கூச்செறியும். ஆளுமை, கம்பீரம் இவை இரண்டும் ருத்ரமூர்த்தியின் அடையாளம். ருத்ரமூர்த்தி ஐபிஎஸ் ஆன 2வது வருடத்தில் லதாவை திருமணம் செய்து கொண்டார். மனதிற்குள் பேராசை கொண்ட லதாவிற்கோ ஐபிஎஸ் வேலையில் கிடைத்த ருத்ரமூர்த்தியின் சம்பளம் போதவில்லை. அதனால் அந்த வேலையிலிருந்து விலகி சொந்த தொழில் ஆரம்பிக்கும்படி ருத்ரமூர்த்தியை கட்டாயப்படுத்தினார் லதா. லதாவிற்காக ருத்ரமூர்த்தி ஐபிஎஸ் வேலையை விட்டார், சொந்த தொழிலும் ஆரம்பித்தார். லதாவிற்காக அத்தனையையும் செய்தார் ருத்ரமூர்த்தி. ஆனால் ருத்ரமூர்த்தியின் காதலைத்தான் லதா புரிந்து கொள்ளவில்லை. ராகவனை பரிசோதித்துவிட்டு மருத்துவர் ஐசியூவில் இருந்து சென்றுவிட, அண்ணா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்க என்றான் சஞ்சய். எனக்கு பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றான் ராகவன். அந்த அறையின் வாயிலை பார்த்தான் ராகவன். யாரையோ எதிர்பார்த்துதான் வாயிலை பார்க்கிறான் என்பது ருத்ரமூர்த்திக்கு புரிந்தது. ராகவன் மதுவைத்தான் தேடுகிறான் என்பது சஞ்சய்க்கும் வாசுவிற்கும் நன்றாகவே விளங்கியது. சார் சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட்டை போடுங்க என்று ராகவனின் பக்கத்தில் இருந்த டேபிளில் மாத்திரைகளை செவிலிய பின் வைக்க, மச்சான் மாத்திரை சாப்பிடுறதுக்காவது கொஞ்சம் சாப்பிடணும்டா என்று வாசு சொல்ல, சஞ்சய் கொண்டு வந்த இட்லியை தட்டில் எடுத்து ராகவனின் பெட்டை சாப்பிடும் அளவிற்கு அட்ஜஸ்ட் செய்து ராகவன் பக்கத்தில் இருந்த டேபிளை ராகவன் அருகில் நகர்த்தி வைத்து அந்த டேபிளின் மேல் இட்லி தட்டை வாசு வைக்க, பெருமூச்சு எடுத்துக்கொண்ட ராகவனோ சாப்பிட கையை தூக்கினான். அவனுக்கு வலி எடுக்கவே, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று ராகவன் கூறினான்.
பக்கத்தில் நின்றிருந்த ருத்ரமூர்த்தியோ இட்லியை பிட்டு ராகவனின் இதழருகே கொண்டு செல்ல, இத்தனை நாள் எங்கப்பா போயிருந்தீங்க என்றபடி ருத்ரமூர்த்தியை பார்த்தான் ராகவன். சாப்பிடுப்பா என்று ருத்ரமூர்த்தி மெல்லிய குரலில் சொல்ல, இதழ்களை பிரித்து இட்லியை வாங்கினான் ராகவன். மதுவோ அவளின் அறையில் பாத்ரூமின் கீழ் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். தண்ணீரோடு அவளது கண்ணீரும் சேர்ந்து கரைந்து கொண்டு இருந்தது. 20 நிமிடமாக நீருக்கடியிலேயே நின்றவள் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்கவே அவசரமாக உடைகளை மாற்றிக்கொண்டு தன் அறையின் கதவை திறந்தாள் மது. வெளியே நின்று கொண்டிருந்தாள் திவ்யா. என்னடி எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது, என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள என்று திவ்யா கேட்க, குளிச்சுட்டு இருந்தேன்டி என்றாள் மது. சரி வா சீக்கிரம் கிளம்பு என்றாள் திவ்யா. எங்க என்றாள் மது. இதென்ன கேள்வி, ஹாஸ்பிட்டலுக்கு தான் ராகவன் அண்ணாவை பார்க்க போகணும் என்றாள் திவ்யா. இல்ல நான் வரல என்றாள் மது. இப்படி சொன்ன மதுவை புருவம் சுருங்க பார்த்தாள் திவ்யா. அந்த லதா ஆண்டி ஏதாவது சொன்னாங்களா என்று திவ்யா கேட்கவும், இல்லடி அதெல்லாம் இல்ல என்றாள் மது. அப்புறம் என்னதானே உனக்கு பிரச்சனை? நேத்து மதியத்துல இருந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஐசிஐ வாசல்ல கிடையா கிடந்த ராகவன் அண்ணா கண்ணை முழிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் அவரை பார்க்காம கூட வந்திருக்க என்று திவ்யா கேட்க, இல்ல அது எனக்கு தலைவலி அதான் என்ற மதுவிடம். இங்க பாரு 10 மினிட்ஸ் உனக்கு டைம், கிளம்ப முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம் என்று திவ்யாவிடம். நான் கோவிலுக்கு போகணும், நீ முன்னாடி போடி, நான் அப்புறமா ஹாஸ்பிட்டல் வரேன் என்றாள் மது. எனக்கு வெட்டி முறிக்கிற வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் கோவிலுக்கு வரேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஹாஸ்பிட்டல் போவோம் என்றாள் திவ்யா. திவ்யாவிடம் எதுவும் பேச முடியாமல் அவளோடு கிளம்பினாள் மது. கோவிலுக்கு போய் இருவரும் சாமி கும்பிட்டு முடிக்க திருநீரை வாங்கி பேப்பரில் மடித்து கொண்டு மது கோவிலின் ஒரு இடத்தில் அமர்ந்தாள். அவள் காதோறும் சலங்கை ஒலி கேட்கவே திரும்பி பார்த்தாள் மது. அவள் கொடுத்த சலங்கை மாட்டின கீச்சைன் வைத்தபடி குழந்தை ஒன்று அவள் பக்கத்தில் நின்றது. அக்கா, அந்த அண்ணாவை நீங்க பாத்தீங்களா என்றது அந்த குழந்தை. எந்த அண்ணா என்று மது கேட்க, என்கிட்ட உங்க போட்டோவை காட்டி இந்த அக்காவை பாத்தியான்னு கேட்டாரே அந்த அக்கா என்று அந்த குழந்தையிடம். பார்த்தேன் என்றாள் மது. அன்னைக்கு அந்த அண்ணாவை பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அந்த அண்ணா நீங்க கொடுத்த கீச்சைனை கேட்டாங்க, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். பட் அந்த அண்ணா எனக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. அதனால நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கறேன், அந்த அண்ணாவை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துடுங்க என்று சொன்ன குழந்தை மதுவின் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு ஓடிவிட்டது. அதை பார்த்த திவ்யாவோ சிரித்து விட்டார். சூப்பர் கிஃப்டடி, மறக்காம அண்ணாட்ட கொடுத்துடு என்று திவ்யா சிரிக்க, சும்மா இருடி என்று அவளை முறைத்தாள் மது. சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்துவிட்டு மருத்துவமனையை நோக்கி நடந்தனர் பெண்கள் இருவரும். மருத்துவமனைக்குள் நுழைந்ததும் திவ்யாவின் கையை பிடித்து நிறுத்தினாள் மது. என்னடி என்றாள் திவ்யா. நான் வரலடி, நீ மட்டும் என்று மது வாய் எடுக்க, வாயை உடைச்சிடுவேன் வாடி முதல்ல என்று மதுவை இழுத்து சென்றாள் திவ்யா. ஐசியுவின் பக்கம் இருவரும் செல்ல வாசுவும் சஞ்சயும் அந்த அறையிலிருந்து வெளியில் வந்தனர். மதுவை பார்த்த வாசுவோ, ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு தங்கச்சி சொல்லிச்சுடா, இப்போ எப்படி என்று வாசு கேட்க, நான் எதுக்கு இருக்கேன் மாம்ஸ், திவ்யாவை அனுப்பி அண்ணியை நான் தான் அழைச்சிட்டு வர சொன்னேன். அண்ணி அண்ணன் தேடுறாரு பாத்தீங்களா என்று சஞ்சய் சொல்ல, ஆமாண்டா நானும் கவனிச்சேன் என்று வாசு சொல்ல, அண்ணா ராகவன் அண்ணாவை பார்க்க உள்ள போலாமா என்றால் வாசுவை பார்த்து திவ்யா. விசிட்டிங் ஹவர்ஸ் தான், பார்க்கலாம் வாங்க என்று ஐசியுவின் அறை கதவை வாசு திறக்க, முதலில் வாசு நுழைய, பிறகு திவ்யா நுழைந்தாள். அடுத்தது சஞ்சய் உள்ளே சொல்ல, ருத்ரமூர்த்தியை அங்கு பார்த்த திவ்யாவோ, அங்கிள் எப்படி இருக்கீங்க, உங்களை பத்தி அப்பா நிறைய சொல்லி இருக்காரு, என்ன பிளஸ் பண்ணுங்க என்று ருத்ரமூர்த்தியின் காலில் விழுந்து எழுந்தாள் திவ்யா. அவளை புரியாமல் பார்த்தான் ருத்ரமூர்த்தி. அவரின் பார்வையை புரிந்து கொண்ட வாசுவோ, பாலு நீ ஃபர்ஸ்ட் யாருன்னு அங்கிள்கிட்ட சொல்லணும்,
அதுக்கப்புறம் தான் எல்லாம் பேசணும் என்று திவ்யாவின் தலையை தட்டிய வாசு ருத்ரமூர்த்தியிடம், என் தங்கச்சி அங்கிள் என்றார். அட திவ்யாவா, நீ நல்லா வளர்ந்துட்டேம்மா. பாவாடியில மூக்க சிந்திட்டு திரிஞ்ச பொண்ணு, எவ்வளவு பெரியவளா வளர்ந்துட்ட என்று ருத்ரமூர்த்தி சொல்ல, அது அப்போ அங்கிள், இப்பெல்லாம் கர்ச்சீஃப் வச்சிருக்கேன் என்று திவ்யா சொல்ல, உங்க அப்பா வாயே திறக்க மாட்டான், நீ வாயை மூட மாட்ட போல இருக்கே என்று ருத்ரமூர்த்தி சொல்ல, கரெக்டா சொன்னீங்க பெரியப்பா என்று சொன்ன சஞ்சயை ஒரு சேர பார்த்தனர் வாசுவும் ருத்ரமூர்த்தியும். நம்ம ஆபீஸ்ல வேலை பண்றாங்க மிஸ் திவ்யா வேதாச்சலம் பெரியப்பா, அதனால அவங்கள எனக்கு தெரியும் என்று சஞ்சய் சொல்ல, அதற்கு மேல் பொறுமை இல்லாத ராகவனும், நீங்க 3 பேர் மட்டுமா வந்தீங்க என்று ராகவன் வாசல் கதவை பார்த்தபடியே கேட்க, மதுவும் வந்தானா என்று திவ்யா சொல்ல, ஓ என்றான் ராகவன். இருங்கண்ணா, அந்நிய என்று கூறின சஞ்சய் ருத்ரமூர்த்தி இருப்பதை பார்த்துவிட்டு, அவங்கள கூப்பிட்டு வரேனா என்று சொல்லிவிட்டு சென்றார். சஞ்சய் சொன்ன அண்ணி என்ற வார்த்தையை கவனித்த ருத்ரமூர்த்தியோ தன் மகனை பார்த்தார். சஞ்சய், வாசு, திவ்யா மூவரும் அந்த அறையில் நுழையும் போது அவர்களை தாண்டி யாரையோ எதிர்பார்த்து வாயில் கதவை பார்த்து ஏமாந்த ராகவனின் முகத்தை ருத்ரமூர்த்தி கவனிக்காமல் இல்லை. சஞ்சய் மதுவை அழைத்து வர வெளியில் சென்றதும் ராகவனின் கண்களில் படர்ந்து கிடந்த காதலையும் ருத்ரமூர்த்தி கவனிக்காமல் இல்லை. ருத்ரமூர்த்தி மது அந்த அறைக்குள் நுழையும் முன்னரே தன் மகனின் மனமெங்கும் நிறைந்து கிடப்பது மதுதான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். ராகவன் தண்ணீர் அருந்தி கொண்டிருக்க சஞ்சய் அந்த அறைக்குள்ளே நுழைந்தான் மதுவை அழைத்து கொண்டு. தண்ணீரை குடித்தவாறே அறையின் கதவையே பார்த்து கொண்டு ராகவன் இருக்க, சஞ்சயின் பின்னே மது வர அவளை பார்த்ததும் ராகவனுக்கு புறையேற என்ற ராகவனை பார்த்த ருத்ரமூர்த்தியோ, ஏனாச்சுப்பா என்று பதற அவன் கையில் இருந்த டம்ளரை வாங்கி கொண்டு பக்கத்தில் இருந்த டவலை எடுத்து அவன் வாய் கழுத்தில் எல்லாம் சிந்தி இருந்த தண்ணீரை துடைத்தார் ருத்ரமூர்த்தி. நேற்று உடலெங்கும் இரத்த களரியாய் பார்த்த ராகவனை இன்று தலையில் கை கால்களில் கட்டுக்களோடு பார்த்த மதுவின் கண்களிலிருந்து கண்ணீர் வெளிய யாரும் பார்க்கும் முன்னே கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டாள் மது. ஆனால் ருத்ரமூர்த்தி இதை கவனித்து விட்டார். ராகவனின் மெத்தையில் அவனின் பக்கத்தில் ருத்ரமூர்த்தி நின்று இருக்க, அவரின் பக்கத்தில் திவ்யா, வாசு, சஞ்சய் நின்றிருக்க, கடைசியாய் மது நின்றிருந்தாள் தலை தாழ்த்தியபடி. மது, அங்கே நிக்கிற, இங்க வா என்று மதுவின் கையை பிடித்து இழுத்து வந்த திவ்யா ருத்ரமூர்த்தியிடம், அங்கிள், இவ மது, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ராகவன் அண்ணாவோட நியூ பிஏ என்று ருத்ரமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு மதுவை பார்த்த திவ்யா, மது, இவரு என் அப்பாவோட ஃப்ரெண்ட் ருத்ரமூர்த்தி அங்கிள், அப்புறம் ராகவன் அண்ணாவோட அப்பாவும் கூட என்று திவ்யா சொல்ல, ருத்ரமூர்த்தியை பார்த்த மது, வணக்கம் சார் என்றார். வணக்கமா, உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சேன். என் மூத்த மருமகளோட தங்க நீதானே என்று ருத்ரமூர்த்தி கேட்க, ஆமா சார், நான் தான் என்று மதுவை பார்த்துவிட்டு ராகவனை பார்த்த ருத்ரமூர்த்தி, மாமான்னு கூப்பிடுமா, சாரெல்லாம் வேண்டாம் என்றார். சார், அது அது என்று மது தடுமாற, மாமான்னு கூப்பிடுமா என்றார் திரும்பவும் அழுத்தி ருத்ரமூர்த்தி. சரிங்க மாமா என்றாள் மது. சரி, டைம் ஆச்சு, அங்கிள் வாங்கல, சாப்பிட்டு வந்துடுவோம் என்று வாசு ருத்ரமூர்த்தி அழைக்க, போலாம் என்றார் ருத்ரமூர்த்தி. வாசுவும் ருத்ரமூர்த்தியும் அங்கிருந்து நகர, டேய், உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லுமா, வாடா என்று வாசுவின் குரல் கேட்க, வரே மாம்ஸ் என்ற சஞ்சய் திவ்யாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே சென்றான். இப்பொழுது அந்த ஐசியு அறையில் மதுவும் ராகவனும் மட்டும் இருந்தனர். சில நிமிட அமைதி. அதன் பின்னர் என்றான் ராகவன். தலை தாழ்த்தி நின்றிருந்த மதுவும் ராகவனை பார்த்தாள். எவ்வளவு நேரம் நின்றுட்டே இருப்பேன், உட்காரு என்றான் ராகவன். பக்கத்தில் இருந்த சேரை இழுத்து போட்டு அமர்ந்தாள் மது. ராகவனின் இடது கையில் கட்டு போட்டிருக்க தன்னுடைய வலது கையால் பக்கத்தில் இருந்த மதுவின் கையை பிடித்த ராகவன், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்றான்.
"ம்ஹும், இல்ல" என்றாள் மது தலை தாழ்த்தியபடியே. "என பாருடி" என்று ராகவன் சொல்ல, நிமிர்ந்து ராகவனை பார்த்த மதுவின் கண்களிலிருந்து புலபுலவென்று கண்ணீர் வழிந்தது. "இப்ப எதுக்கு அலற?" என்றான் ராகவன். "ரொம்ப கஷ்டமா இருக்கு, அலன்னு போல இருக்கு, அதான்" என்றாள் மது தேம்பினபடி. "உயிரோட தானே இருக்கேன், செத்தா போயிட்டேன்" என்று ராகவன் சொல்லி முடிக்கும் முன்னரே அவளின் கரங்கள் அவனின் வாயை மூடியிருந்தது. ராகவனின் மூச்சுப்படும் தூரத்தில் மது இருந்தாள். "இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ்" என்றாள் மது. "அப்போ இனி ஏன் முன்னாடி நீ எதுக்கும் அழக்கூடாது, புரிஞ்சுதா?" என்றவன் சொல்ல, என்று மது சொன்னதுதான் தாமதம். அவனின் இதழோடு அவள் இதழை இணைத்திருந்தான் ராகவன். அவனை விளக்க முடியாமலும் முத்தத்தை தொடர முடியாமலும் திணறித்தான் போனாள் மது. இனி இந்த கதையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.